In question number 6, working capital fixed assets to proprietary ratio கொடுத்திருந்தால் sum எப்படி break பண்றது? How do we break? Is that okay? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் working capitalum current ratio கொடுத்தால் பண்ணிரலாம்னு சொன்னேன். Working capital is nothing but current assets minus current liabilities. அப்ப current assets க்கும் current liability க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் current ratio. அதை வச்சு நம்ம அரே பண்ணலாம் அப்படிங்கிறது one model. Second model, working capital proprietary ratio, fixed assets to proprietary ratio கொடுத்திருந்தால் working capital and fixed assets to proprietary ratio. Okay, fixed assets to proprietary ratio இல்லனா proprietary fund. Okay, to proprietary fund ratio. Okay, இது ரெண்டும் கொடுத்தால் எப்படி உடைக்கிறது, பிரேக் பண்றது அப்படின்னு சொன்னாக்க working capital is equivalent to proprietary fund minus fixed asset. அவ்வளவுதான். So working capital க்கு first aspect வந்து current assets minus current liabilities. இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். இன்னொரு aspect working capital is equal to proprietary fund minus fixed asset. அதாவது அஸ்யூம் பண்ணுங்க ஒரு பேலன்ஸ் ஷீட்ல நான் கரண்ட் அசெட் ஆர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து 100, கரண்ட் அசெட் வந்து ஒரு 50, கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு 20 இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது we assume that here we have to assume that no non current liabilities. இதுல அஸ்யூம் பண்ணி தான் ஆகும் நான் கரண்ட் liabilities இல்லன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்ப மிச்சம் இருக்கல எதுவுமே நான் கரண்ட் liabilities இல்ல அப்படின்னு சொன்னாக்க இருக்கிறது எல்லாமே யாருடைய ஃபண்ட், ஓனருடைய ஃபண்ட் தானே, proprietary fund. எவ்வளவு இருக்கு, 1/3 பேலன்சிங் ஃபிகர், ரைட்? இதை நம்ம எப்படி டீகோட் பண்ணலாம்னா கரண்ட் liabilities மைனஸ் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் liabilities என்னது, ஒர்க்கிங் கேபிட்டல் தானே, அதானே 30. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை நீங்க இந்த மாதிரி ரீரைட் பண்ணலாம் இல்லையா, நான் கரண்ட் அசெட்ஸ் பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு த ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட். அதான் நான் இங்க போட்டிருக்கிறேன். ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது நான் கரண்ட் அசெட்ஸ். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட் இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் தான் வந்துருச்சு. தட்ஸ் ஹவ் வி அரைவ். Fixed assets or non-current assets both are same. Should not have any confusions. You got it now? So, in the formula over there, proprietary fund is nothing but fixed assets plus current assets minus current liabilities, otherwise named as working capital. இப்போ working capital கொடுத்தா இன்னொன்று கண்டுபிடிச்சாலும் இல்லையா, அதான் இங்கே இருக்கிற லாஜிக். ஸோ இருக்கிற விஷயத்தை வச்சு நான் இப்போ தேவையான ஐட்டத்தை நான் அரைவ் பண்ண போகிறேன். Here the working capital being 2,40,000, proprietary fund being 0.75. Okay, from proprietary fund ratio, from fixed asset to proprietary fund ratio, we got the formula being 0.75. அப்படின்னா அர்த்தம் fixed assets வந்து 0.75, proprietary fund 1 இருக்குன்னு அர்த்தம். Okay, fixed asset by proprietary fund தான் அந்த ரேஷியோ 0.75 divided by 1. அப்ப working capital missing data மாதிரி கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு இருக்கு, 0.25. As such now the working capital information is given which is 2,40,000. I'll just feed that data. 2,40,000 here, 2.4 lakhs. 0.25 அப்படிங்கிறது 2.4 lakhs இருந்தால் 1ங்கிறது எவ்வளவு இருக்கணும், do the cross multiplication. 2.4 into 1 by 0.25 போட்டோம்னா 4 times multiply பண்ண வேண்டியது இருக்கும், 9.6 lakhs. Am I right? You will be getting this being 9.6 lakhs. And the fixed asset should be 7.2 lakhs ஆக இருக்கணும். Is that clear? Hope so you could understand. So in the balance sheet மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குங்கிறது தான் balance sheet போட்டிருக்கிறேன், which is not required. You can now easily memorize that fixed working capital is equal to
proprietary fund minus fixed assets நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். And fixed assets numeratorல இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஃபீட் பண்றேன், which is 0.75 is nothing but 7.2 lakhs. Proprietary fund வந்து 9.6 lakhs னு கண்டுபிடிச்சாச்சு, formula number 1. Right. And we have to prepare the balance sheet also. இங்க பாருங்க, prepare balance sheet also. அப்ப மிச்ச எல்லா விஷயத்தையும் நம்ம அரே பண்ண ட்ரை பண்ணலாம். இதை erase பண்ணிடுறேன். I just prepare the balance sheet here. Balance sheet. Balance sheetல பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் எழுதிட்டே வந்துடணும்ப்பா. ரைட். என்னென்ன தெரியும்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் தெரியும், அது 7.2 lakhs தெரியும், 7,20,000. Proprietary fund 9,16,000 நமக்கு தெரியும், 9,16,000 தெரியும். Working capital 2.4. ஏன் working capital போட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் current assets current liabilities சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரேஷியோவில் வரும்போது டேட்டாவை பிரேக் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு யூல் பி ஸ்கோரிங் பெட்டர் மார்க். பேலன்ஸ் ஷீட் தான் டேலி பண்ணியாச்சுன்னு விட்டுறக்கூடாது. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்னா அதுக்குள்ளார என்னென்ன காம்போனன்ட் இருக்கோ அதெல்லாம் பிரேக் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி பிரேக் பண்ணி சொன்னால் தான் நமக்கு பெட்டர் மார்க் கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து 40,000 rupees. அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ்ல நமக்கு என்ன இருக்கு? லிக்விட் லைபிலிட்டிஸும் இருக்கு, பேங்க் ஓவர் டிராஃப்டும் இருக்கு. அதுல என்ன கொடுத்துருக்காங்க? பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. the value being 40,000. பேங்க் ஓவர் டிராஃப்ட் being 40,000. எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ண பார்க்கணும். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டு ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ வச்சு நம்ம அரைவ் பண்ணிட்டோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1,16,000 சொல்லி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ் ஃபண்டும் சேர்ந்துதான் proprietary fund. Equity share capital, shareholders funds எல்லாமே சேர்த்து. இது ரிசர்வ் ஃபண்ட் 1,16,000 சொல்லிட்டாங்க அப்படி சொன்னாக்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவா இருக்க முடியும்? That should be the balancing figure because equity share capital plus reserve fund is equal to proprietary fund. னா equity share capital எவ்வளவு இருக்கணும்? 8 lakhs இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரேக் பண்ணுங்க. Right. Then we have current ratio and liquid ratio. Current ratio இருக்கு, liquid ratio இருக்கு. I am going to post that here. Current ratio kana formula, current assets by current liabilities, this value being 2.5 by 1. Third one being the liquid ratio. Liquid ratio வரும்போது liquid asset by current liabilities போடலாமா? இங்கே current liabilities போடலாமா கூடாதா? You cannot. So liquid liability can be posted. You can post the liquid liability. ஏன்னா bank overdraft இருக்கு. As we have the bank overdraft, we cannot record this. Is that clear? You have to understand this. Okay. This value being 1.5 divided by 1. என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டே வந்துருங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? We are aware about the working capital information. Working capital is equal to current assets minus current liabilities. Okay, from the current ratio, current asset being 2.5 and 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப working capital should be 1.5 from current ratio. எங்க இருந்து வந்துச்சு? current ratio ல இருந்து. Working capital, அதாவது current ratio தான் நமக்கு 2.5 னு தெரியும் இல்லையா? This one, இதான் நமக்கு starting point. அப்ப working capital 2.4 தெரியும். So I'll just feed that here, 2.4 lakhs. 1.5 அப்படிங்கிறது 2.4 lakhs இருந்தால் 2.5 எவ்வளவு இருக்கும்? Do the cross multiplication. 4 lakhs. 4 lakhs. அப்ப current liabilities வந்து எவ்வளவு இருக்கணும்? 1.6 lakhs ஆக இருக்கணும். So current liabilities na liquid liability bank overdraft சேர்த்து 1.6 lakhs நம்ம அரேவ் பண்ணிட்டோம். Here bank overdraft 14 சொன்னால் liquid liability எவ்வளவு இருக்கணும்? Should be 1,20,000 balancing figure ஆக இருக்க முடியும். Now balance sheet total போட்டுக்கலாம். Balance sheet total போட்டீங்கன்னா 960 plus 120 plus 40 11,20,000 rupees is the liability side total. I put the same value in the asset side also.
கரண்ட் அசெட்ஸ் இன் டோட்டல் 4 lakhs தெரியும். நான் அந்த 4 lakhs இங்கே போட்டுக்கிறேன். அப்போ டேலி ஆகுதானா டேலி ஆகுது. ஆனால் கரண்ட் அசெட்ஸை முடிஞ்ச வரைக்கும் பிரேக் பண்ணி பார்க்கணும். ஸோ வி ஹேவ் டு பிரேக் இட். நான் இந்த செகண்ட் இதில் ஃபீட் பண்ணுறேன். கரண்ட் அசெட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 4 lakhs. கரண்ட் லைபிலிட்டிஸ் 1.6 lakhs ஃபீட் பண்ணியாச்சு. லிக்விட் ரேஷியோ வரும்போது லிக்விட் லைபிலிட்டி 1.2 lakhsங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா பேலன்ஸ் ஷீட்லேருந்து அரை பண்ணியிருக்கிறோம். நல்லா கவனிங்க. பேலன்ஸ் ஷீட் டேட்டா ஆல்சோ balance sheet is also given balance sheet or given trading and P&L account also will be considered as one of the adjustment. இதுவும் one of the adjustment தான். Okay, as this is also one of the adjustment. இதுல இருந்து நீங்க என்ன அரே பண்ணிருக்கீங்க, லிக்விட் லைபிலிட்டி அரே பண்ணிருக்கீங்க, அதை நான் ஃபீட் பண்றேன். 1 ஷேர்ங்கிறது 1,20,000 அப்படின்னு சொன்னாக்க 1.5 lakhs 1.5 டைம்ஸ் எவ்வளவு வரும்? 1,80,000 rupees is the liquid asset. அதாவது கரண்ட் அசெட்ஸ் நான் இப்போ 2 கேட்டகரியா பிரிக்கிறேன். ஸ்டாக், லிக்விட் அசெட்னு. லிக்விட் அசெட்ஸ் 1.8 lakhs 1,80,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு கரண்ட் அசெட்ஸ் சொன்னால் ஸ்டாக்கோட பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ இருக்கணும்? 2,20,000 இருக்கணும். சார் பேலன்ஸ் ஷீட் தான் டேலி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் விட்டுலாமான்னா இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எவ்வளோக்கு டீகோட் பண்ணி சின்ன சின்ன ஐட்டத்தையும் நீங்க எடுத்து எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் நல்லா கிடைக்கும். ஸோ இட் வாஸ் இன் சிஏ எக்ஸாம் கேரிங் 6 marks. இஸ் தட் ஓகே? ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனுடைய பேஸ் வந்து என்ன, ஒர்க்கிங் கேபிட்டலும் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டு ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ கொடுக்கும்போது சம எப்படி பிரேக் பண்ணுறதுங்கிறதா இந்த இல்லஸ்ட்ரேஷனுடைய மெயின் தீம். சரி ஓகே, கம் ஆன், மேக் அ நோட் ஆஃப் இட்.